திருப்பூர் மாவட்டம் அலகுமலை முருகன் கோவிலில் பூஜை செய்யக்கூடிய அர்ச்சகர் பாபு என்பவரும் அவருடன் சேர்ந்து முறைகேட்டில் ஈடுபட்டு வரும் ராமகிருஷ்ணன் ஆகியோரும் தொடர்ச்சியாக ஒழுங்கின நடவடிக்கையில் ஈடுபடுவதாகவும் தரிசனத்திற்கு வரும் பக்தர்களிடம் பணம் வசூல் செய்வது தொடர் கதையாகி வருவதாகவும் கடந்த 2025 வருடம் இந்து சமய அறநிலையத்துறை உதவி ஆணையர் அலுவலகத்தில் வழங்கப்பட்ட புகார் மனுவிற்கு இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அதனால் மேற்படி கோவில் அர்ச்சகர் பாபு மற்றும் அவருக்கு உதவி செய்யும் ராமகிருஷ்ணன் மீதும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி இந்து சமய அறநிலையத்துறை உதவி ஆணையர் அவர்களிடம் இந்து மக்கள் கட்சி அனுமன் சேனா முதன்மை செயலாளரும் இந்து பரிவார் கூட்டமைப்பின் தலைவருமான சசிமான் புகார் மனு அளித்திருக்கிறார். உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக உதவி ஆணையர் உறுதி அளித்திருக்கிறார் என்றும் நடவடிக்கை இல்லாத பட்சத்தில் இந்து பரிவார் கூட்டமைப்பும் முருக பக்தர்களையும் ஒன்றிணைத்து சட்டத்துக்கு உட்பட்டு போராட்டம் நடத்தப்படும் எனவும் தெரிவித்தார். வணக்கம். இந்து மக்கள் கட்சி அனுமன் சேனா மாநில முதன்மை செயலாளர் இந்து பரிவார் தலைவர். திருப்பூர் மாவட்டத்தில் அலகுமலை கோயில் அங்கே பணிபுரியும் பாபு சாமி அவர்கள் மது போதையில் இருந்து எல்லா பழக்கத்தையும் பழைய வச்சுட்டு வரவங்கள்ட்ட பூஜைக்கு 5000 ரூபா வாங்கி சொகுசு வாழ்க்கை வாழ்கிறாரு. இதை கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு போன டிசம்பர் மாதத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம். செயலாளர் வனராஜா அதை பற்றி கண்டுகொள்ளலை. பார்த்தீங்கன்னா 8 மாதம் ஆகி போச்சு. இப்போது உதவி ஆணையர் அவர்கள்ட்ட அறநிலையத்துறையில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கிறோங்கிறாரு. அந்த ரிப்போர்ட்டுக்கு கொடுத்துருக்கோம், எல்லாமே கொடுத்துருக்குறோம். ஜிபே அனுப்பின ரிப்போர்ட்டும் இருக்குது. அந்த இதுக்கு எடுத்து காட்டுறேன். ஆணையர் அவர்கள் உதவி ஆணையர்கள் அந்த ஒரு மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்காப்புல எடுத்ததுக்கப்புறம் நாங்கள் என்னென்று எடுக்கிறது சொல்லியிருக்கோம். நன்றி. ஹலோ, நம்பர் சொல்லுங்க அப்படியே. ஜிபே நம்பருங்களா? 8220ங்க. 8220 430 430 708ங்க. 708. ஃபுல்லாகவே பார்க்குறீங்களா? அது இதுக்கு இந்த ஐயர் நம்பர் கொடுத்தீங்கன்னா போலீஸ் நம்பர் அதையும் அது கேட்டுருவேன். இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை வேற ஐயருங்க. சரிங்க. இன்னொரு நம்பர் கொடுக்குறேன். அது ஐயர் கூப்பிட்டு கேட்டுக்கிறீங்களா? இன்னைக்கு இருக்கிற ஐயரு கொடுங்க, நம்பர் கொடுங்க. 8 720ங்க. 720. ஒரே நிமிஷம் இருங்க. 8 720. இல்லைங்க, அது ஃபர்ஸ்ட் ஓட்டுங்க. 80 720ங்க. 720 79 79 ஒன்றுங்க. இவர் பேருங்க? பாபுசாமிங்க. பாபுசாமிங்களா? ஆமாங்க. இன்னைக்கு சஷ்டி இருக்குதுங்க. இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை அடுத்த வாரம் தான் வைக்கணும் பாரு. கேட்டுக்குங்க. அவர் கேட்டுட்டுங்களா? கேட்டுக்குங்க. இப்போ உங்களுக்கு இது அன்னதானத்துக்கு எவ்வளோ அனுப்புறதுங்க? செவ்வாய்க்கிழமை அன்னதானத்துக்குன்னா அவரையும் கேட்டுக்குங்க. பாபுசாமிங்களா? ஆமாங்க. சரி, இப்போ என்னன்னு சொன்னீங்கன்னா தகுந்த மாதிரி நான் மாமா லைனில் இருக்கார், பேசிடுவாங்க. சரி, நான் அவர்கிட்ட பேசிட்டு நீங்கள் கூப்பிடுங்க. பாபுசாமிகிட்ட பேசிட்டு கூப்பிடுறதுங்களா? கூப்பிடுங்க. சரி, வணக்கம். புக்கிங் இல்லைன்னா நாங்கள் பாட்டு அவர் பிரியதுக்கு போட்டுருவோம். தக்காளி சாதம் அதெல்லாம். சரிங்க. புக்கிங் இருந்ததுன்னா நாங்கள் அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா அதை போட்டு தரோம். இப்போ நீங்கள் ஏற்றுக்கிறீங்கன்னா நீங்கள் சொல்கிறத போட்டுருவோன்னு. சரி. இது இப்போ இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை பண்ண முடியாதுங்களா? அப்போ அபிஷேகம் முடியாதுங்கண்ணா. அவசியம் முடியாதுங்க. அப்போ அவசியம் இல்லை, ஒன்றா போட்டு கம்மி பார்க்குறேங்க நான். அப்போ அடுத்த வாரம் தான் பண்ண முடியுங்கண்ணா. ஏன்னா உங்களுக்கும் ரொம்ப கூட்டமாக இருக்கும், உங்களுக்கு மனசு திருப்தி இல்லாத போயிடும், முன்னாடி உட்கார முடியாது. 7 கட்டிலன்னு வைங்க. இந்த வாரம் 7 கட்டில் இருக்குதாம்மா சஷ்டிக்கு. 7 கட்டினா ஒரு வீட்டுக்கு 5 பேர்னா கூட 40 பேர் ஆகி போயிடும் உட்கார்றது. உங்களுக்கு திருப்தி. அடுத்த வாரம் வச்சுங்க, நீட்டாக பண்ணி கொடுத்துறேன். என்னோட டியூட்டி தான் அதுவும் அடுத்த வாரம். இந்த வாரம் நான் இருப்பேன்.
சரி. ஆனா சஷ்டி எல்லாம் உங்க பிரியம் தான் பண்றது. இப்ப இந்த வாரம் வந்து அடுத்த வாரம் பண்ணிக்கலாங்களா? அடுத்த வாரம் பண்ணிக்கலாங்கண்ணா. சரி சரி. இப்போ சாமி, இப்போ ராமச்சந்திரன் பேசுறாங்க, உங்கள்ட்ட இதெல்லாம் கேட்க சொன்னாப்புல, யாருக்கு அனுப்புறதுன்னு கேட்க சொன்னாப்புல, ஜிபே அனுப்பிச்சுடுறதா இல்லை அவருக்கு அனுப்பிச்சு விடுறதா? நம்பர் அனுப்பிச்சுடுறேங்கண்ணா உங்களுக்கு வாட்ஸ்அப் இருக்குல்ல இது? இருக்குங்கண்ணா. நான் சாமி அனுப்பிச்சுடுறேங்கண்ணா. கடை நம்பர் அனுப்பிச்சுடுறேன். சரிங்க. திருமலைன்னு வருங்க. சரிங்க. திருமலை சமையல்னு வரும். சரிங்க. அவருக்கு போன்ல பேசிட்டு சரிங்க சாமி சொன்னாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை அனுப்பிச்சிருங்க. சரிங்க. திருமலைன்னு வரும். திருமலைன்னு வருங்களா? திருமலை சாமின்னு பேர் வரும். நான் பதிவு பண்ணி திருமலை சமையல்னு பதிவு பண்ணியிருப்பேன். அப்படி அனுப்புறேன் உங்களுக்கு. சரி சரி சரி. ஜிபேல வந்து திருமலை சாமின்னு வரும். அது இந்த கைகாட்டியில ஒரு கடை இருக்கு இல்லைங்களா, பாத்திர கடை. சரி, எனக்கு அந்த அதான் அவரு அந்த பையனா கொண்டு நீங்க பாத்துருப்பீங்க. அன்னதானம் இது வருது இல்ல, நான் பார்த்தேன். சரி, அவனுக்கு அந்த பணத்தை அனுப்பிச்சிருங்க 13 ரூபாய. சரி சாமி. ஒரு அபிஷேகத்துக்கு நம்ம இங்க தனியா வாங்கிக்கலாம். உங்களுக்கு சௌகரியம் தான். மொத்தம் 13 ரூபா. இது உங்களுக்கு என்ன பிரியுமோ கொடுங்க. அவ்வளவுதான். சரி. பூஜை சாமானத்துக்கு என்ன பண்றதுங்க? பூஜை சாமானத்துக்குன்னா 5 ரூபாங்கண்ணா. ஒரு அபிஷேகத்துக்கு 5 ரூபா நம்ம வாங்குறோம். 16 அபிஷேகம். மேல இருக்கிற 5 சாமிக்கு மட்டும் மாலை, பெரிய மாலை, விநாயகர், வீரபாகு, வள்ளி தெய்வான, முருகனுக்கு, சிவசாமிக்கெல்லாம் கதம்பா, உங்களுக்கு தேங்காய் பழம், வெத்தலை பாக்கு, பல வகைகள், 1 கிலோ சக்கரை பொங்கல். சரி. உங்களுக்கு மரியாதை மாலை. இதுக்கு வந்து 5 ரூபா திட்டங்க இங்க அபிஷேகத்துக்கு. ஒண்ணு வெளியில ஒண்ணு வாங்க வேண்டியது இல்லைங்க. 5 ரூபா கொடுத்தா போறோம். மீதி எல்லாம் நாங்க பாத்துக்கோம். அது அப்புறம் நீங்க முடிச்சிட்டு கூட கொடுக்கலாங்க. சரி. இது ஜிபே நம்பர் யாருக்கு அனுப்புறதுங்க? ஆனா அபிஷேகத்துக்கு வந்து முடிஞ்ச உடனே என் கையில வச்சு கொடுத்துருங்க. தட்டத்துல எல்லாம் பூஜை எல்லாம் முடிச்சுட்டு கொடுங்க. சரிங்க. புரியுங்களா? இதுக்கு வேணா 13 ரூபா உங்க பிரியம் பொறுத்து அனுப்புறதுன்னா இப்ப திருமலை நம்பர் அனுப்பிச்சுடுறோம் பாருங்க. சரிங்க சார். சரிங்க. திருமலை சமையல்னு வரும். சரி. அவர்கிட்ட கூப்பிட்டு பேசிட்டு ஒரு தடவை கூப்பிட்டு பேசிட்டு அனுப்பிச்சுட்ருங்க. சரி சரி. சரிங்க. சரி. நன்றி நன்றி. வணக்கம். ஹலோ, வணக்கங்க. வணக்கங்க சாமி. சொல்லுங்க. இப்ப ஜிபேல ஒரு 500 ரூபா போட்டு வருவாங்க. மாமா வரும்போது 4 லட்சம் ரூபா கையில கொடுத்துருவாப்ல. ஹலோ. சரிங்க சரிங்க. சரி. ஒட்டுக்கே கொடுத்தாலே போறேண்ணா. இல்ல இல்லைங்க சாமி, நான் அன்னைக்கு வர முடியாது, அதனாலதான் உங்களுக்கு போட்டு வரோம் அப்படின்னு சொன்னேன். நான் மாமாக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்க சொன்னாப்ல. அதுக்கெல்லாம் பணம் எல்லாம் கொடுக்கணும் இல்லைங்கண்ணா. சரிங்க. எதுக்கு போட்டு விடுறேன், வரும்போது முடிச்சுட்டு கொடுத்தீங்கன்னா போதும். சரி. ஓகே. சரி சரி.